ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டேல்ஸ் ஆஃப் ஆரா சேனலுங்க. இந்த வீக் நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி நான் எப்படி செய்வேங்கிறதாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகுங்க, 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லிங்க, ஒரு பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. நான் இன்றைக்கி வரமிளகா ஒரு 4 எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முழுசு தக்காளிங்க, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயங்க. இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் தேவைப்படுங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குருமிளகு, சோம்பு, சீரகம், மல்லி எல்லாமே 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் சிக்கன் வதக்கட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ மசாலா ஒரு தடவை கொதித்து வரட்டுங்க. இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. ஒரு 25 to 30 மினிட்ஸ் விட்டுடலாம். சிக்கன் அந்த டைமில் நல்லாவே குக் ஆகிடும். இப்போ என்னோடய சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. தண்ணி எல்லாமே இஞ்சி கரெக்டாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நான் இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டுங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.